ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானி செய்மனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிரு தாரம் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வ மங்கள மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிருகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகருக்கு ஒரு நாட்டை ஆளக்கூடிய யோகம் எப்படி இருந்தால் அந்த ஜாதகர் அந்த யோகம் அவருக்கு உண்டு. அதாவது இதை பார்க்கக்கூடிய விதம் நிறைய வகைகள் உண்டு. நம்ம அந்த ஒரு முறை அந்த குரு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவர்கள் இந்த இரண்டு கிரகங்களையும் வைத்து இதை எப்படி ஆராய்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்போ குரு பார்க்கணுமா அல்லது புதன் பார்க்கணுமா? இதில் எது சிறந்த ராஜயோகம்? அதாவது எல்லோரும் என்ன சொல்றோம், குரு பார்வை பெற்றால் அந்த இடமும் அந்த காரகமும் பலம் பெறும். இது ஜோதிடத்தின் விதி. ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடிய யோகம் ஒருவருக்கு உண்டா இல்லையா அப்படின்னு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே புதன் பகவான் குருவை பார்க்கின்ற, குருவை தொடர்பு கொள்ளணும், பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கின்ற ஒரு ஜாதகம் அந்த ஜாதகனுக்கு நாட்டை ஆளக்கூடிய யோகம் அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாதகர் தன் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே உபயோகம் உள்ளவையாக இருக்கும். மற்றவர்களுக்கு இது பயன்படக்கூடிய வகையிலே இவருடைய வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா, குரு பார்க்கக்கூடாது, புதன் குருவை பார்க்கணும். நான் பேசக்கூடிய பதிவே புதன் பகவான் குருவை பார்த்தால் மட்டுமே இந்த யோக பலன். அப்போ அதே போல அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு குருவும் புதனும் கேந்திர கோணங்களில் ஏறி இருக்க வேண்டும். கேந்திரத்திலையும் கோணத்திலையும் இருக்கணும். அப்படி இருந்து புதன் பகவான் குருவை பார்த்தால் மட்டுமே இந்த யோகம் அப்படின்னு சொல்லுது. அதே போல காலபுருஷ லக்னமாகிய மேஷத்திற்கு 3, 6, 9, 12 இடங்களில் நிற்க வேண்டும். அப்போதான் இது பலமாக வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். இப்படி நின்றால், ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால், இந்த ஜாதகர் நாட்டை ஆளக்கூடிய யோகம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். காலபுருஷ லக்னத்திற்கு 3ஆம் இடம் மிதுனம், 6ஆம் இடம் கன்னி. இந்த 2 இடங்களும் புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவையாகும். காலபுருஷ லக்னத்திற்கு 9ஆம் இடம் தனுசு, 12ஆம் இடம் மீனம். இந்த 2 வீடுகளும் குருவினுடைய வீடுகளாகும். இந்த குருவும் புதனும் சம்பந்தப்படுவதால் அப்போ இந்த இருவரும் உபய ராசிகளிலே நிற்க வேண்டும். ஏன்னா குருவும் உபயராசி தான், புதனும் உபயராசி தான். அப்போ இந்த இருவரும் உபய ராசிகளில் நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு. புதன் பகவான் மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் நிற்கலாம். அதே போல குருவானவரும் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகளிலே நிற்க வேண்டும். புதன் பகவான் உபய ராசிகளிலே நின்று குரு பகவான் ஸ்திர ராசிகளில் நின்றாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய யோகம் ஒரு ஜாதகனுக்கு உண்டு. இந்த முறையில் நிற்கணும் குருவும் புதனும். ஒருவருக்கொருவரும் தொடர்பு பெற்றாலும் சரி, பார்த்தாலும் சரி, ஆனால்
புதனின் பார்வை குருவுக்கு, குருவை தான் புதன் பார்க்கணும். இந்த அமைப்பு இருந்தால் ஒரு ஜாதகர் நாட்டை ஆளக்கூடிய யோகம் அந்த தசாபுத்தி காலங்களிலே ஒரு ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. வணக்கம்.